பயங்கரமான ஆளுங்க பிரதீப். ஒருத்தர் சைக்கோ அப்படின்னு சொன்னாரு. சேர்ல எப்படி கால எப்படி வச்சுட்டு தான் உட்காருவாரு. அப்படிதான். அது தெரியாது என்ன சினிமானா என்ன ஏது எதுவுமே தெரியாது. இப்படி வருவேன் அப்படியே திரும்பி போயிடும். பிரதீப் ஒருத்தர் சைக்கோ அப்படின்னு சொன்னாரு. அது அப்சஸ்டா இருப்பாங்க இல்லையா படத்துல, அந்த மாதிரி நான் எங்க அண்ணனை பார்த்திருக்கேன். அந்த மாதிரி அந்த அப்சஸ்டா இருக்கிற ஒரு கேரக்டர் பயங்கரமான ஆளுங்க. வரும்போதே என்ன சொன்னாரு, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், அது இப்ப ப்ரிப்பேர் பண்ணதே இல்லை, அதையெல்லாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடி நான் மேடையில போனா என்ன பேசலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ற ஒரு பயங்கரமான ஆளு. இது வந்து ஒரு நல்ல சாதனை. வாழ்த்துறேன் கண்டிப்பா. எப்பயாவது வந்து ஒருவர் அவருக்கு இந்த செட்டு சினிமா இதெல்லாம் பழக்கமே கிடையாது. சேர்ல எப்படி கால எப்படி வச்சுட்டு தான் உட்காருவாரு. அப்படிதான். அது தெரியாது என்ன சினிமானா என்ன ஏது எதுவுமே தெரியாது. முதல் நாள் வந்து சொல்லுவேன், சார் எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஏதாவது நீங்க வேரியேஷன் நோட் பண்ணீங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. அப்பவே எனக்கு தெரியும் கால் எடுத்து சேர் மேல வச்சா ஷார்ட் ஓகே இல்லன்னு அர்த்தம். நான் பக்கத்துல மானிட்டர் வரும்போது கால் எடுத்து சேர் மேல பாரு ஷார்ட் ஓகேன்னா நான் வந்த உடனே மரியாதை இறக்கிடுவாரு. அதுக்கப்புறம் ஓகேன்னு புரிஞ்சு போயிடும். ஷார்ட் ஓகே இல்ல சரியா நடிக்கலன்னு பக்கத்துல வந்து அப்படியே இருப்பான். இந்த ஷார்ட் முடியல, நான் இன்னும் அதே திங்கிங்ல தான் இருக்கிறேன், என்ன சொல்லலாம் எப்படி இதை பெட்டர் பண்ணலான்னு. அப்ப எனக்கு புரியும், நான் இப்படி வருவேன் அப்படியே திரும்பி போயிடும். ஓகே இல்லப்பா வாங்கப்பா வாங்கப்பா. அப்புறம் மைக்ல சொல்லுவாரு, இல்ல பக்கத்துல வந்து சொல்லுவாரு. சரி இது வந்து கொஞ்சம் எனக்காக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருந்துச்சு எனக்கும் பிரதீப்புக்கும்.